வெல்கம் டு ஈட் வேஸ்ட் சேனல். இலங்கை நுவரேலியாவில் அமைந்துள்ள ஸ்ரீ காயத்ரி பீடம் ராமாயண காவியத்துடன் தொடர்புடைய இடம். ராவணனுடைய மகன் இந்திரஜித் ராம லக்ஷ்மணருடன் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இங்கு யாகம் வளர்த்து சிவனையும் நிகும்பலா தேவியையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம் என்றும் ஸ்ரீ காயத்ரி பீடம் என்றும் குறிப்பிடுகின்றனர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இது காயத்ரி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் மிக முக்கிய பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு இந்த காயத்ரி பீடத்தை நிறுவியவர் ஸ்ரீ முருகேச சுவாமிகள். இவர் தீவிரமான காயத்ரி உபாசகர். ஒருமுறை அம்பிகை காயத்ரி தேவி இவருக்கு காட்சியளித்ததாகவும் அந்த தெய்வீக உந்துதலின் பேரில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உலக அமைதிக்காகவும் குறிப்பாக இலங்கை மக்கள் நலனுக்காகவும் வேண்டி இந்த காயத்ரி பீடத்தை உருவாக்கியுள்ளார். இவருடைய ஜீவசமாதியும் வெளியே இருக்குது. இங்கே விநாயகர், முருகர், லங்காதீஸ்வரருடன் அதிதேவதையாக விளங்கும் 5 முகங்களுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் காயத்ரி தேவி. இதில் பிற தெய்வங்களும் சித்தர்களும் இதில் இருக்கிறாங்க. நுவரேலியாவில் சீத்தம்மன் ஆலய அருகிலேயே இந்த இடம் இருக்குது. இதுவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான். இந்த தலம் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தின் அதிர்வுகள் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கே அமர்ந்து தியானம் செய்வது மனத்திற்கு மிகுந்த அமைதியை கொடுக்கிறது. இங்கு காயத்ரி தேவிக்கு செய்யப்படும் விசேஷ பூஜைகளில் கலந்துக்கிறது கல்வி, ஞானம் மற்றும் தெளிவான சிந்தனையை தரும் என்பது நம்பிக்கை. மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தங்களின் மேன்மைக்காக இங்கே வந்து வழிபடுகிறார்கள். 108 பானலிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சிறப்பம்சமாக இருக்கிறது. ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி தான் இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடிஞ்சது. பானலிங்கம் நர்மதை நதியின் வேகமான நீரோட்டத்தில் உருவாகிற இயற்கையான வழிபாட்டுக்கு உகந்த சிவலிங்கமாகும். இது சுயம்புவாக தோன்றுவதால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. சிவபுராணத்தில் குறிப்பிடப்படும் மிக சக்தி வாய்ந்த லிங்கங்களில் இதுவும் ஒன்று. பானாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் வரமாக பெற்று பல அளவிலான லிங்கங்களை மந்திரம் கொண்டு பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. பாணன் தான் பூஜை செய்த லிங்கங்களை எல்லாம் நர்மதை ஆற்றில் விட்டதாகவும் அதுவே பானலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பானலிங்கத்தை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 1000 கல்லால் ஆன லிங்கத்தையும் 12 லட்சம் ஸ்படிகலிங்கத்தையும் பூஜிப்பதால் கிடைக்கும் பலன் இந்த பானலிங்கத்தை வணங்குவதால் கிடைக்குமாம். பானலிங்கத்தை வைத்து பூஜை செய்யும் இடத்தில் நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கும். அளவில்லாத முக்தி, ஆனந்தத்தை வழங்கக்கூடியது இந்த பானலிங்கம். இதை வீட்டில் வச்சு கும்பிட்டா வாஸ்து தோஷம் நீங்கும் என்கின்றனர். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த லிங்கங்கள் நர்மதை ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்டதான். நடுவில் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறது பஞ்சலிங்கமாகும். ஓம் நம சிவாயா என்னும் மந்திரமும் காயத்ரி மந்திரமும் இந்த அமைதியான சூழலில் எங்களை 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஆலயத்திலேயே இருக்க வச்சிருச்சு. இந்த கோவில் காலையில் 6:30லேருந்து 12:30 வரையும், மாலை 4:30லேருந்து 6:30 வரையும் திறந்திருக்கும். வெளியிலுள்ள சந்நிதிகளை வணங்கி விட்டு வர்ற வழியில் வசீகர நறுமணத்துடன் பாரிஜாத மரம் இருந்தது. அது முன்னாடி ஒரு வேல் வச்சுருந்தாங்க. பாரிஜாதம் இந்திய கலாச்சாரம் மற்றும் புராணங்களில் ஒரு தெய்வீக சின்னமாகவே பார்க்கப்படுகிறது. இதை பவளமல்லின்னு சொல்கிறாங்க. இந்த பூவுக்கு சில விசித்திரமான குணங்கள் இருக்குது. இது ராத்திரியில் மட்டுமே மலர்ந்து காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே உதிர்ந்துவிடும். அதனால்தான் இதை நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின் என்கிறார்கள். இது கீழே விழுந்தாலும் புனிதமானவையாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்து தர்மத்தில் கீழே விழுந்த பூவை கடவுளுக்கு படைக்க மாட்டார்கள். ஆனால் பாரிஜாத மலர் மட்டுமே கீழே விழுந்தாலும் புனிதமானது என இறைவனுக்கு சூட்டப்படுகிறது. இந்த பூவை பற்றி ஒரு சில கதைகள் உள்ளன. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது தோன்றிய 14 அதிசய பொருள்களில் ஒன்று இந்த பாரிஜாத மரம். இது இந்திரலோகத்தின் சொத்தாகவே அப்பொழுது கருதப்பட்டது. கிருஷ்ணர் இந்த மரத்தை இந்திரனிடமிருந்து பெற்று பூமிக்கு கொண்டு வந்தார். கிருஷ்ணரின் மனைவிகளான சத்யபாமா, ருக்மணி இடையே இந்த மலர் தொடர்பாக ஒரு போட்டியே நடந்தது. இறுதியில் மரம் சத்யபாமாவின் தோட்டத்தில் இருந்தாலும் அதன் பூக்கள் ருக்மணியின் தோட்டத்தில் விழுமாறு கிருஷ்ணர் அதை நட்டதாக கூறப்படுவதுண்டு. இதை பற்றி ஒரு வேடிக்கையான நாட்டுப்புற காதல் கதையும் உண்டு.
பரிஜாதக என்ற இளவரசி சூரியனை காதலித்ததாகவும் சூரியன் அவளை கைவிட்டதால் அவள் தீயில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவளது சாம்பலில் இருந்துதான் இந்த பாரிஜாத மரம் தோன்றியது என்கின்றனர். சூரியனை காண பிடிக்காமல் தான் சூரியன் வருவதற்கு முன்னே இந்த மலர்கள் உதிர்ந்து விடுகின்றன என்றும் கூறப்படுகிறது. அங்கேயே உள்ள காயத்ரி சித்தர் சமாதியையும் அரிய பொருட்களையும் அற்புதமான தகவல்களையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.